இது கதையல்ல, ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் பயன்படுத்திய நூல். தற்காலத்திலும் இந்நூலின் கருத்துக்கள் வெளிப்படையாக தெரிகின்றன. 644 என்பது தேவனால் கைவிடப்பட்ட அனாதை என்றால், 606 என்பது பாவத்தின் பூரணம். சாலமோனுக்கு அளிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட அதிகாரம். இதுதான் டெஸ்டமெண்ட் ஆஃப் சாலமன். சாலமோன் ஆலயம் கட்டத் தொடங்கிய போது ஒரு வாலிபனை நேசித்து கவனித்தார். ஏன் நீ நாளுக்கு நாள் மெலிகிறாய்? நான் உனக்கு கூலியும் ஊர்வலமும் கொடுக்கவில்லையா? ராஜா, நீர் வாழ்க. எனக்கு எந்த குறையவும் நீர் கொடுக்கவில்லை. ஆனால் ஓர்னியாஸ் என்ற பேய் என் ஆன்மாவை உறிஞ்சுகின்றது. இருளில் வாசம் செய்கிறவரே, பேய்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொடுப்பீராக. சாலமோன் இருளின் சக்தியை அடக்கி ஆலயத்தை கட்டு. ஓர்னியாஸ் தேவனுடைய பெயரால் அழைக்கிறேன். வா, கட்டுப்படு. எங்களை கட்டுப்படுத்துபவன் நீயே. உன் கட்டளைக்கு எங்கள் ரகசியங்கள் வெளிப்படும். சாலமோன். ஓர்னியாஸ், நீ சென்று மற்ற பேய்களையும் அழைத்து வா. சாலமோன் ஒவ்வொரு பிசாசுகளை அழைத்தார். அவர்களது பலம், பலவீனம் அனைத்தையும் விசாரித்தார். சாலமோன், நான் இருளின் இளவரசன் பெயல்செபூல். நான் ஆஸ்மோடியஸ், ஆசையின் ஆவி, பலரின் வீழ்ச்சிக்கு காரணம். நான் ஓனோஸ்கெலஸ், பெண்களின் அழகை பயன்படுத்தி ஆண்களை விழுங்குகிறவள். நான் ஓபிசூத் லிலித், கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் வேட்டையாடுகிறவள். நான் எபிபாஸ், பாலைவன காற்றுகளை எழுப்பி மலைகளையே நகர்த்துகிறவன். சாலமோன், நீ 644. சாலமோன், நீ தேவனால் கைவிடப்படுவாய். சாலமோன், நீ வெட்டுக்கிளிகளை மோலோகுக்கு பலி கொடுப்பாய். சாலமோன், நீ எபூசேய பெண்ணினால் வீழ்வாய். சாலமோன், நீ கட்டும் ஆலயம் இடிக்கப்படும். நாங்கள் விடுதலை அடைவோம். சாலமோன், உன் ராஜ்யம் வேறொருவருக்கு கொடுக்கப்படும். சாலமோன் ஆகிய நான் பேய்களின் வார்த்தைகளை நம்பவில்லை. சாலமோன் ஆகிய நான் பேய்களை ஆலய வேலை செய்ய கட்டளையிட்டேன். பின் சாலமோன் எபூசேயர்கள் மீது படையெடுத்தார். பெண்ணே, உனது பெயர் என்ன? ராஜா, உமது அடியாள் ஷுனமைத்தே. ஈராஸ் அவளின் நினைவாகவே உள்ளது. இந்த 5 வெட்டுக்கிளியை காலால் நசுக்கு, அவள் கிடைப்பாள். 5 வெட்டுக்கிளிகளை சாலமோன் நசுக்கிய போது தேவ ஆவி அவரை விட்டு பிரிந்தது. பின் சாலமோன் ராஜா சுனோமியால் சொல்படி நடந்தார். பேய்களை கட்டுப்படுத்தியவர் பேய்களுக்கு கட்டுப்பட்டார். இது சாலமோன் ராஜாவின் வீழ்ச்சி. ஆனால் நமக்கோ எச்சரிப்பு. சாலமோன் இம்மைக்குரிய வேலைக்காக ஜெபித்தார். 644 ஆனார். யூதர்களின் இலக்கம் 644 என்றால் மற்றவர்களுடைய இலக்கம் 666. பாவத்தின் பூரணம். நீங்கள் இம்மைக்குரிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? இதுதான் உங்களின் இலக்கம். ஒரே ஞானிக்கும்
ஒரே பரிசுத்தருக்கும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. மகாதேவனின் ஆன்மீக பிள்ளைகளே, என்னோடு இணைந்திருங்கள். பல ஆன்மீக ரகசியங்கள் வெளிப்படும்.